இதோட ப்ரொசீஜர் இப்போ பார்த்தோம்னா அதே தான். எக்ஸ்கவேஷன் அண்ட் ஃபார்மேஷன். இது வந்து இந்த ட்ரஃப் வந்து அன்மேட் ஏரியாவில் இதோட விட்த்து வந்து 2 மீட்டர் இருக்கணும். எந்த விட்த்து அப்படின்னா இந்த ட்ரஃபோட விட்த்து 2 மீட்டர். இது அஸ் பர் த ட்ராயிங் தான் எல்லாமே. ஒரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி ட்ராயிங் இருக்கும். நான் இந்த அன்மேட் ஏரியாவில் உள்ள விட்த்து 2 மீட்டர் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேஷன் அண்ட் ஃபார்மேஷன், நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் ஆர்சிசி ட்ரஃப்பு ப்ரீகாஸ்ட்டு. அந்த ஹோல் அந்த 50 mm ஹோல் ஃபார் லிஃப்டிங் இருக்குல்ல, அதை வச்சு யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா டியூன்ஸ் அண்ட் பெட்டிங்கு. டியூன்ஸ் அண்ட் பெட்டிங்க்கு அப்புறம் 132 kW கேபிள் லேயிங்கு, அப்புறம் டியூன்ஸ் அண்ட் ஃபில்லிங்கு, ஒரு 100 mm ஆர்சிசி ட்ரஃப் கவர் ப்ரீகாஸ்ட் கவர் ப்ளேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பேக் ஃபில்லிங் தான். பேக் ஃபில்லிங்கில் வாரண்டி டேப் ப்ளே பண்ணுறோம். திருப்பி ரிமைனிங் பேக் ஃபில்லிங் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதில் இஃப் டெப்த் மோர் தென் 1.8 மீட்டர் up to 3 meter and also under road work, trough cover should be 150 mm thick. இதில் பார்த்தீங்கன்னா 100 mm thick பார்த்தீங்களா, அதே இது வந்து டெப்த் வந்து 1.8லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் ரோடு ஒர்க்குன்றதில் வந்துச்சு அப்படின்னா ட்ரஃபோட கவர் வந்து 150 போடணும், அவ்வளோதான். பட் அந்த ரோடு ஒர்க் 1 layer road base lean concrete 75 mm thick should be provided under trough. அப்போது இந்த மாதிரி ரோடு ஒர்க்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே நம்ம ஃபார்மேஷன் லெவல் பண்ணோம்ல, அது வந்து நம்ம நார்மலாக வந்து மண் போட்டு தண்ணி ஊற்றி காம்பேக்ஷன் அடிப்போம். அதே இந்த ரோடில் அண்டரில் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோடு பேஸ் போட்டு அதில் ஒரு லேயர் ரோடு பேஸ் போடணும். அதுக்கப்புறம் ஒரு 75 mm சின்னதாக பைண்டிங் கான்க்ரீட் போடணும். அது போட்டதுக்கப்புறம் தான் இதை ப்ளேஸ் பண்ணணும் ட்ரஃபை, அவ்வளோதான். மற்றபடி இல்லை, சேம் தான். இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே.